அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே ஜாதகங்களை நாங்கள் அனுதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்க செல்லுக்கு அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு முதலில் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தொடர்பு கொடுத்து உங்களுக்கு பேச வைத்து திருமணம் செய்தோம். எடுத்ததும் போன் நம்பர் கொடுக்கணும் கொடுக்க மாட்டோம். எனவே இந்த அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிஇ படிச்சவங்களுக்கு பிஇ தான் வேணும், இன்ஜினியர் படிச்சவங்க இன்ஜினியர் தான் வேணும், டாக்டருக்கு டாக்டர் தான் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. பிசினஸ் மேனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க சூழ்நிலை நிறைய பேர் சொல்றாங்க. பிசினஸ் மேனுக்கும் இருந்தாதான் நம்ம நாடு நல்லா இருக்கும். ஒரு தொழில் இருந்தாதான் அந்த தொழிலை நிர்வாகப்படுத்த நிர்வாகிகள் தான் அங்க 10 பேரை படிச்சவங்க வேலை செய்ய முடியும். அதே போன்று பிசினஸ் இருக்கிறவங்களும் மாத்தி திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்ப இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு ஒரு குழந்தைய வச்சிருக்கிறாங்க. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிற்காலத்துல அந்த குழந்தைங்க ஒரு குழந்தை இருக்கிற வீட்டெல்லாம் அந்த குழந்தை யாரும் அக்கான்னு கூப்பிடும், அண்ணன்னு கூப்பிடும், தம்பின்னு கூப்பிடும், தங்கச்சின்னு கூப்பிடுவாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 3 குழந்தைகளை நாட்டும் பெற்றெடுங்கள். முதல்ல வசதி வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா உறவு முறையே இப்ப முற்காலத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் உறவு முறையே என்னன்னு தெரியல. வீட்டுக்கு ஒருத்தர் தான் வச்சிருக்கிறோம், ஆண் வச்சிருக்காங்க, பொண்ணு வச்சிருக்கிறாங்க நிறைய பேரு. அவங்க யார் போய் அண்ணான்னு கூப்பிடுவோம், தம்பின்னு கூப்பிடுவாங்க. சொந்தக்காரனை போய் கூப்பிட முடியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க தான் அண்ணா, தம்பி, மாமா, மச்சான்னு கூப்பிடுறாங்க. இந்த உறவு முறையெல்லாம் மீண்டும் தலைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயம் நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்று நம்ம அரங்கத்துக்கு ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தது எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னங்கம்மா, ஜாதகம் அறிமுகப்படுத்தலாமா? அறிமுகப்படுத்தலாம். நீங்க பண்ணுங்க, முதல்ல நல்ல ஜாதகமா அறிமுகப்படுத்துங்க. நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வரன் பெயர் பாத்தீங்கன்னா விஜயஸ்ரீ சக்தி, நாடார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்டிஎஸ் ஆர்த்தோ படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.4, நல்ல சிகப்பு நிறம். 17/9/1984 பிறந்திருக்காங்க. டென்டிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டா ஒர்க் பண்றாங்க பிரைவேட் கிளினிக்ல பக்ரீன்ல. மாதம் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. அவங்க இருக்கிறது பக்ரீன், வெளிநாடு. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சென்னை, வஉசி மாவட்டம். அப்பா திரு செல்வராஜ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி கலைவாணி இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்க எம்டிஎஸ், எம்டி, டாக்டர் படித்த நல்ல குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். சென்னையில சொந்தமா வீடு இருக்கு. இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இதுல கொடுத்துருக்கோம். இவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும்னா எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகலாம். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா விஜயசி, எம்டிஎஸ் பல் டாக்டர். அழகா இருக்குது பொண்ணு. இந்த பொண்ணுடைய போன் நம்பரு ஜாதகத்திலேயே போட்டிருக்கிறோம். அவரை தொடர்பு கொள்ளலாம், எங்களையும் தொடர்பு கொள்ளலாம். எனவே இந்த அழகான ஜாதகத்துக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா கோகுல கண்ணன், அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம், கும்பராசி, சதய நட்சத்திரம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இன்ஃபார்மிங் டெக் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். மாநிறம் 10/11/1997 பிறந்திருக்காங்க. நாதன் ஹாஸ்பிட்டல் பிரைவேட்டா வச்சிருக்காங்க. அதுல 25,000 சம்பளம் வருது.
சொந்த ஊர் காவேரிப்பட்டினம். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு தாமோதரன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா திருமதி பவுனம்மாள் இல்லத்தரசியா இருக்காங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும், பாராமெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. கூட பிறந்தது தம்பி மட்டும் ஒண்ணு. சொந்தமா வீடு நிலம் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு பிசி உட்பிரிவுகளும் சம்மதம். பையன் செம்ம கியூட்டா அழகா இருக்காங்க. இவருக்கு ஏற்றாற்போல் வரநமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கோகுலக்கண்ணன். இந்த ஜாதகர் பெயர் கோகுலக்கண்ணன். அகமுடையர், சதய நட்சத்திரம், கும்பராசி, சிம்மலக்கணம். பிஎஸ்சி படிச்சிருக்காரு, காவேரிப்பட்டினம். அழகான பையன். இந்த பையனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாத்தீங்கன்னா அர்ச்சனா தேவி. அகமுடைய இனத்தை சேர்ந்தவங்க. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னி லக்கணம். பிஇ சிஎஸ்சி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.2. 20/4/1996 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க. பெங்களூர்ல இப்ப வேலை பார்க்கறாங்க. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு நடராஜன், அம்மா பேரு மகேஸ்வரி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1. இதுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாத்தீங்கன்னா வெங்கடேசன். அகமுடைய முதலியார். 7 செவ்வாய். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, மகர லக்கணம். பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 5.8. 1/10/1994 பிறந்திருக்காரு. மாசம் 40,000 சம்பளம் வாங்குறாரு. சென்னையில இருக்கிறாரு. சொந்த ஊரும் சென்னை தான். பிறப்பு வரிசை 2. ஒரே பையன் தான். சொந்த வீடு அரக்கோணத்துல 2 பிளாட் இருக்கு. இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை தாயின் வீட்டில் சென்றது போக நின்றது 7 வருஷம் 7 மாசம் 20 நாள். கேது திசை 7 வருஷம். சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலம் இருக்கிறது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் அரண்யா. துளு வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. ராகுகேது செவ்வாய் ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்கணம். எம்எஸ் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. 5.5 உயரம் இருக்காங்க. 13/7/1988 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில எம்என்சி கம்பெனில பிசினஸ் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 1 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. இவங்க கவுண்டரு, தொழு நாய்க்கர், அகமுடைய, சோழி வேளாளர் எந்த பிரிவா இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர். அப்பா பெயர் திரு கே சம்பத். இவர் சுகர் கேன் இன்ஸ்பெக்டரா கள்ளக்குறிச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அம்மா பெயர் திருமதி எஸ் லலிதா. இவங்க இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் உள்ள வரனா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி மட்டும் ஒருத்தவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு சொந்த வீடு, அது இல்லாம விவசாய நிலம் 4 ஏக்கர் இருக்கு. நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பெண்ணின் சரணியா அழகான பொண்ணு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் சி பாலகார்த்திக். துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. 4 செவ்வாய் ஜாதகம். கார்த்திகை நட்சத்திரம், மேச ராசி, சிம்ம லக்கணம். பிஇ சிவில் படிச்சிருக்காங்க. 5.8 உயரம் இருக்காங்க. 1/11/1993 பிறந்திருக்காங்க. இவங்க திருவனந்தபுரம் ஊர்ல சித்ராஞ்சலி ஸ்டுடியோஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாதம் 50,000க்கு மேல வருமானம் வருது. டிஏ கான்ஃபர்மிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தென்காசி.
அப்பா பெயர் திரு என் சொக்கலிங்கம். இவர் ஹோட்டல்ல சூப்பர்வைசரா இருக்காரு. அம்மா பெயர் திருமதி சி அரசி. இவங்க இல்லத்தரசி. இவங்க பாத்தீங்கன்னா நல்ல குடும்ப பாங்கான வரனா வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். சொந்த வீடு இருக்கு, நல்ல அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பால கார்த்திக், இந்து தொழுவ வேளாளர், நாளில் செவ்வாய், கிருத்திகை நட்சத்திரம், மேசராசி, சிம்ம லக்னம், BE சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 1/11/1993 பிறந்திருக்காரு. மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். நல்ல பையன். இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 4 வருஷம் 7 மாசம் 14 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.